everyone, welcome to our channel. சென்னையில உங்க கரியரை பில்ட் பண்ண டாப் இன்ஜினியரிங் காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்வேன். இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான கோர்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க, அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, பிளேஸ்மென்ட்க்கு என்ன மாதிரி எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் வராங்க, TNE 2025ல ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நடந்தது, க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல என்ன, இந்த வருஷம் 2026ல எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் இப்படிங்கிற ஃபுல் கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ராஜலட்சுமி காலேஜோட கேம்பஸ் லைஃப் பார்க்கலாம். 1997ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்க இன்ஜினியரிங் காலேஜ் தான். இந்த காலேஜோட டைப் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸாவே இருக்கறனால சிலபஸ் வந்து அப்டேட்டடாவும் இப்ப இருக்க இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி லேப் எல்லாமே வெல் எக்யூப்டாவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கேம்பஸ் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 27 to 32 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான். இங்க இருக்கிறது வெறும் பில்டிங்ஸ் மட்டும் இல்ல, இட் இஸ் a dream factory for engineers சொல்லலாம். ராஜலட்சுமி நகர் தண்டலம்ங்கிற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜை கவுன்சிலிங்ல செலக்ட் பண்ண TNE கோட் 1211 அஃபிலியேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க. எஜுகேஷன்ல இவங்க எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிறது இல்ல. அக்ரிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா NAC with A++ கிரேடோட இருக்காங்க. NBA அக்ரிடேஷன்ல மேஜர் ப்ரோக்ராம்ஸான CSE, ECE, EEE, MEC, IT, பயோடெக், NBA அக்ரிடேஷன் வச்சிருக்காங்க. சோ இதனால உங்களோட டிகிரி நேஷனல் லெவல்ல நல்ல வேல்யூ கொடுக்கும்னே சொல்லலாம். இந்த காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். LCD ப்ரொஜெக்டர் அண்ட் இன்டராக்டிவ் பேனல் கொண்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி ஆடிட்டோரியம் அண்ட் செமினார் ஹால்ஸும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி வெல் எக்யூப்டா ஹைடெக் கம்ப்யூட்டர் லேப் ஆகட்டும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 24x7 வைஃபை கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க, லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. மெயினான விஷயம் என்னன்னா செக்யூரிட்டி பர்பஸ் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24x7 செக்யூரிட்டி பர்பஸ்க்கு இருக்காங்க. தனியா வார்டனும் இருக்காங்க, ஸ்விம்மிங் பூல்ஸும் இருக்கு. உங்களோட ரிலாக்சேஷனுக்காக அந்த ஸ்விம்மிங் பூலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் கோர்ட் வந்து ஹாஸ்டல் மெஸ்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனாவும் ரொம்ப டேஸ்டியாவும் ஃபுட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது திடீர்னு எமர்ஜென்சி ஏற்படுதுன்னா உங்களை செக் பண்றதுக்கு உள்ளேயே ஹெல்த் கேர் சென்டரும் இருக்கு. இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால், வாலிபால், கேரம், செஸ், கபடி, ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் போயிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா பிகிள்ஸ், பாத்தீங்கன்னா டென்னிஸ் டோர்னமெண்ட்டும் இந்த காலேஜுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. ஒரு அத்லெட்டிக்ஸா இருக்கீங்க, உங்களோட டேலண்ட ஷோகேஸ் பண்ணணும்னா ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். உங்களோட பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு உள்ள வந்து வெல் எக்யூப்டு ஜிம் இருக்கு. சோ ஃபிட்னஸ் சென்டர்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. ஓவர் 100 பஸ்ஸஸ் வந்து ஏசி அண்ட் நான் ஏசி பஸ்ஸாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாஸோ இல்ல நீங்க ஒரு கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸையோ நீங்க டெவலப் பண்றதுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்ஸ் இருக்கு. சோ இது மூலமாவே உங்களோட தனித்துவமான திறமையை வந்து இங்க டெவலப் பண்ணிக்கலாம். 24x7 வந்து ATM ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ராஜலட்சுமி காலேஜோட கோர்ஸ் ஆஃபர் டீடைல்ஸ் பார்க்கலாம். UG, BE, BTechல வந்து 19 ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இருக்கு. அதே PGல வந்து ME, MTech and MBAல 9 to 10 கோர்சஸ் வந்து இருக்கு. ரிசர்ச் ப்ரோக்ராம்ல PhD and MS சேர்ந்து 9 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி, electrical and electronic communication engineering, information technology, mechanical engineering, biomedical engineering, civil engineering, computer science and business system, electronic communication engineering, artificial intelligence and machine learning, mechatronics engineering, அதுக்கப்புறம் robotic and automation engineering, இந்த 19 courses வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல அவைலபிலிட்டியா உங்களுக்கு இருக்கு. இந்த காலேஜோட ஃபேக்கல்டி டீடைல்ஸ் பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 470+ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ME, MTech and PhD, MPhil முடிச்சு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபசரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். டாப் ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனியான TCS, CTS, Anjugo, Tech Mahindra, Amazon, HSBC, IBM, Cisco, BWCங்கிற 280+ கம்பெனிஸ் எவ்ரி இயர் உங்களுக்கு இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 90% வரைக்குமே பிளேஸ்மெண்ட் வந்து பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. 80% பீப்புள் வந்து இன்டர்ன்ஷிப்பும் தேர்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. கரியர்ல நீங்க ஒரு நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா சென்னையில ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். பெஸ்ட் சாலரி வந்து பாத்தீங்கன்னா 31.31 LBA வரைக்கும் வாங்குறாங்க. மீடியம் சாலரி 4.5 to 4.7 LBA வரைக்கும் வாங்குறாங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 85% to 95% வரைக்குமே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ரேட் வந்து வச்சிருக்காங்க. TNE 2025ல ரவுண்ட் பை சீட் ஃபில்லிங் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் இந்த காலேஜ்ல எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜோட கோட் வந்து பாத்தீங்கன்னா 1211. உங்களுக்கு இந்த காலேஜ்னா 1747
45 சீட் பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல 7 சீட் ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 1312 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. அதே ரவுண்ட் 2ல 373 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 3ல வந்து பாத்தீங்கன்னா 23 சீட் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலா உங்களுக்கு 1715 சீட் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பேஸ் பண்ணி ஃபில் பண்ணிருக்காங்க. சோ இதோட பர்சன்டேஜ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 98.28% வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் கோர்சஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் 1312 சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1லயே ஃபில் ஆயிருக்கு. ரிமைனிங் 30 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் டிஎன்ஏ 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஏரோநாட்டிக்கல் ஓசி 184, பிசி 180, பிசிஎம் 180, எம்பிசி 174, எஸ்சி 170, எஸ்சிஏ நாட் அலாட்டட், எஸ்டி 163ல க்ளோசிங் ஆயிருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓசி 183, பிசி 175, பிசிஎம் 182, எம்பிசி 175, எஸ்சி 167, எஸ்சிஏ 136, எஸ்டி நாட் அலாட்டட். ட்ரிபிள் இ ஓசி 187, பிசி 183, பிசிஎம் 183, எம்பிசி 181, எஸ்சி 164, எஸ்சிஏ 133, எஸ்டி 157ல க்ளோசிங் ஆயிருக்கு. ரோபோட்டிக்ஸ் ஓசி 183, பிசி 182, பிசிஎம் 180, எம்பிசி 179, எஸ்சி 162, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். ஏஇடிஎஸ் ஓசி 190, பிசி 186, பிசிஎம் 186, எம்பிசி 185, எஸ்சி 174, எஸ்சிஏ 149, எஸ்டி 154ல க்ளோசிங் ஆயிருக்கு. ஏஎம்எல் ஓசி 189, பிசி 185, பிசிஎம் 184, எம்பிசி 184, எஸ்சி 170, எஸ்சிஏ 137, எஸ்டி 155ல க்ளோசிங் ஆயிருக்கு. சிவில் ஓசி 176, பிசி 170, பிசிஎம் 164, எம்பிசி 172, எஸ்சி 154, எஸ்சிஏ 126, எஸ்டி நாட் அலாட்டட். இசிஇ ஓசி 191, பிசி 187, பிசிஎம் 187, எம்பிசி 185, எஸ்சி 175, எஸ்சிஏ 146, எஸ்டி 149ல க்ளோசிங் ஆயிருக்கு. பிசினஸ் சிஸ்டம் ஓசி 188, பிசி 184, பிசிஎம் 184, எம்பிசி 121, எஸ்சி 164, எஸ்சிஏ 135, எஸ்டி 134ல க்ளோசிங் ஆயிருக்கு. ஐடி ஓசி 191, பிசி 188, பிசி 187, எம்பிசி 186, எஸ்சி 164, எஸ்சிஏ 115, எஸ்டி 138ல க்ளோசிங் ஆயிருக்கு. ஆட்டோமொபைல் ஓசி 171, பிசி 168, பிசிஎம் 169, எம்பிசி 161, எஸ்சி 141, எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். டிசைன் ஓசி 187, பிசி 184, பிசிஎம் 181, எம்பிசி நாட் அலாட்டட், எஸ்சி 169, எஸ்சிஏ 135, எஸ்டி நாட் அலாட்டட். டெக்னாலஜி ஓசி 177, பிசி 171, பிசிஎம் 175, எம்பிசி 162, எஸ்சி 150, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் நாட் அலாட்டட். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓசி 179, பிசி 170, பிசிஎம் 175, எம்பிசி 166, எஸ்சி 147, எஸ்சிஏ 126, எஸ்டி நாட் அலாட்டட். சிஎஸ்சி ஓசி 193, பிசி 191, பிசிஎம் 190, எம்பிசி 189, எஸ்சி 177, எஸ்சி 141, எஸ்டி 166ல க்ளோசிங் ஆயிருக்கு. எம்இ ஓசி 185, பிசி 177, பிசிஎம் 169, எம்பிசி 174, எஸ்சி 150, எஸ்சி 129, எஸ்டி நாட் அலாட்டட். பயோடெக் ஓசி 179, பிசி 173, பிசிஎம் 170, எம்பிசி 167, எஸ்சி 153, எஸ்சி 134, எஸ்டி 148ல க்ளோசிங் ஆயிருக்கு. சைபர் ஓசி 190, பிசி 185, பிசிஎம் 186, எம்பிசி 185, எஸ்சி 174, எஸ்சிஏ 148, எஸ்டி 189ல க்ளோசிங் ஆயிருக்கு. மெக்கட்ரானிக் ஓசி 182, பிசி 177, பிசிஎம் 166, எம்பிசி 175, எஸ்சி 152, எஸ்சி 120, எஸ்டி நாட் அலாட்டட். காலேஜ் கவுன்சிலிங் நீங்க செலக்ட் பண்றதுக்கு இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? போன வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட் பண்ண மிஸ்டேக்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். போன வருஷம் பாத்தீங்கன்னா ராங் சாய்ஸ் ஃபில்லிங், லேக் ஆஃப் ஃபீ கிளாரிட்டி, நோ ப்ராப்பர் கைடன்ஸ், இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு சின்ன காலேஜுக்கு ஒரு ஹை ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்கிற காலேஜ் செலக்ட் பண்றது, ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால நம்ம கட் ஆஃப்க்கு நிறைய டாப் காலேஜஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். அதை பத்தின டீடைல்ஸ் தெரியாதனால நம்ம ஒரு சின்ன காலேஜ் கூட செலக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். பிளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து போன வருஷம் செஞ்சாங்க. இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு நீங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க தவிர்க்கணும். அப்படின்னா நீ உங்களோட கட் ஆஃப் மார்க்கையும் உங்களோட கம்யூனிட்டி டீடைல்ஸையும் நமக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல என்ன காலேஜஸ் எல்லாம் இருக்கு, அதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சோ இந்த கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கும், நீங்க கூகுள் ஃபார்ம் கூட ஃபில் பண்ணி அனுப்பலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது காலேஜ் பத்தின டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.